ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மாண்டோ பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 18 தான் பார்க்க போகிறோம். சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பியாங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே நிற்பான். அப்படியே இந்த சாப்டர் ஓப்பன் பண்ணா ஹீரோட ஃபிளாஷ்பேக் தான் ரன் ஆகுது. அதுவும் எப்படின்னா, ஒரு சுற்றி பிணங்களுக்கு நடுவில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கா. அதுவும் ஸ்வாடோட எல்லாருமே கொண்டுட்டு ரத்த வெள்ளத்தில் நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து யாரோ வந்து என்ன நீ மட்டும் தான் உயிரோட இருக்கியா, மற்ற எல்லாருமே கொண்டுட்டே என்ன அப்படின்னு கேட்கறது யாருன்னா அது நம்ம ஹீரோ தான். அப்பதான் காட்டுறாங்க அந்த ஸ்வாடோட நிக்கிறது யாருன்னா பியாங் தான். பியாங் வந்து ஹீரோவை பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அவ என்ன கேட்கிறானா, கட் லீடர் என்ன சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு மட்டும் தான் அவ கேட்கிறா. அவங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை இங்க கூட்டு வந்து விட்டா மட்டுமே போதும் அப்படின்னு தான் அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்றான். உடனே அதை கேட்ட பியாங் வந்து என்ன சொல்றானா, இந்த கடைசி வார்த்தைகள் நீ ஆசைப்பட்டு சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கிறா. உடனே ஹீரோ சிரிச்சுட்டு என்ன சொல்றானா, பரவாயில்ல உனக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு திறமை இருக்கா என்ன அப்படின்னு கேட்கறான். இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசுனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, சரி வா போலாம் அப்படின்னு சொல்றான். உடனே பியாங் வந்து ஏதோ ஒரு பக்கம் போவோம், அந்த பக்கம் போகாது, உனக்கு லெஃப்ட் சைடில் போ அப்படின்னு ஹீரோ சொல்லி அவன் மறுபடியும் ரைட் சைடில் போவா. அது உன்னோட ரைட் சைடு, அந்த பக்கம் போகாது அப்படின்னு ஹீரோ கத்துறான். ஹீரோ மறுபடியும் என்ன சொல்றா, இப்பா என்னால் முடியல, நீ எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் பண்ணாம என்ன ஃபாலோ பண்ணாலே போதும், நீ பண்ற விஷயங்களால மட்டுமே நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து போகும்போதே பியாங் என்ன கேட்கறானா, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும், ஸ்வாட் சுப்ரீம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா? ஹீரோ என்ன சொல்றானா, நான் உன்னை இப்பவே வார்ன் பண்றேன், எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாட் சுப்ரீம் மாதிரி ஒரு ஆளெல்லாம் கட்லியில் மட்டும்தான் சமாளிக்கவே முடியும். ஒன்னே பியாங் என்ன கேட்கிறேன், அவனோட ஸ்வாட்மேன்ஷிப் எப்படி இருக்கும், என்னோடவே ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்ல கல்ட் லீடரோடவே ஸ்ட்ராங்கா இருக்குமா? இதை கேட்ட ஹீரோ வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு என்ன பண்றானா, அட பைத்தியமே அப்படின்ட்டு அவனோட கையில வந்து டிமானிக் எனர்ஜி வர வைக்கிறான். ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாரி நம்ம ஹீரோ வந்து அவனோட டிமானிக் எனர்ஜி மூலமா பியாங்க தாக்குறான். பியாங் வந்து கொஞ்சம் கூட அசையாம அதை வந்து ரெண்டு துண்டா வெட்டிடுறா. அவ வெட்டத உடனே பாத்தீங்கன்னா அது பின்னாடி போய் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவா வெடிக்குது. அப்ப பியாங் என்ன கேட்கிறேன்னா, உன் பிரச்சனை தான் என்ன, உனக்கு என்ன என் கூட சண்டை போடணுமா என்ன அப்படின்னு கேட்கறா. அப்படி பியாங் கேட்க ஹீரோ என்ன சொல்றானா, நீ போது சரியான வழி கிடையாது பைத்தியம், இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லவும் பியாங் வந்து திரு முழிக்கிறா. அது மட்டும் இல்லாம நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சா தயவு செஞ்சு வாயை மூடிட்டு என்ன ஃபாலோ மட்டும் பண்ணு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்றானா, நீ இன்னொரு தடவை 3 சுப்ரீமை வந்து மென்ஷன் பண்ணினா உன்னை என்னோட கைகளாலே கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இவ்வளவு சொல்லுவோம், அவ அதெல்லாம் காதுல கூட வாங்காம அந்த சைடுல ஒரு சின்ன ரோடு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஷார்ட் கட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ மறுபடியும் உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்ட்டு அவனோட கையில டிமானிக் எனர்ஜி எடுத்துட்டு வரதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவ அந்த வழியில ஓடி போயிடுறா டக்குன்னு. அப்பதான் ஹீரோ நினைக்கிறான், நான் என்னோட டெஸ்டினேஷன் வரதுக்கு ஒரு நாள் தான் எடுத்துக்கிட்டேன், ஆனா இந்த நமுங் பியாங் வந்து அதே டெஸ்டினேஷன் வரதுக்கு அவளுக்கு 4 நாள் தேவைப்படும். உடனே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பியாங் என்ன கேட்கிறேன்னா, நான் என்ன நினைச்சேன்னா நீங்களாம் வந்து சின்சுவான் போவீங்க அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்தேன் நானு. நான் கேட்கறது தப்பு இல்லைன்னா நானும் உங்களோட வரலாமா அப்படின்னு கேட்கிறா பியாங். இதை கேட்ட ஹீரோ வந்து உடனே நோன்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம நாங்க சின்சுவானும் போல, அதுவும் இல்லாம நீ கேட்டதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுவும் இல்லாம ஹீரோ என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி பைத்தியத்து கூட நான் மறுபடியும் இன்வால்வ் ஆக விரும்பல. ஹீரோ வந்து பியாங்க பார்த்து என்ன சொல்றானா, எங்களால் வெறும் வார்த்தைகளை மட்டும் நம்ப முடியாது, முக்கியமா நீ வந்து நம்குங் கிளான்ல இருந்து வந்தேன்னு சொல்றதெல்லாம். பியாங் ஹீரோ பார்த்து என்ன கேட்கிறானா, நீங்க அப்படியே நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவளோட பவர் வந்து அன்லீஷ் பண்றா. அப்போ பார்க்கணுமே, அவர் ரிலீஸ் பண்ண பவர் வந்து தரையில இருந்து வானத்தை போய் தொடுற அளவுக்கு இருந்தது. டக்குன்னு பாத்தீங்கன்னா மியோன் வந்து என்ன பண்றானா, அவனோட ஸ்குவாட் எடுத்து ரெடியா வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இது வந்து ரூலர் ஸ்குவாட் ஃபார்ம், இதை போய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவா இவ அப்படின்னு நினைக்கிறான். அவளோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ண உடனே பெரிய வெடி சத்தம் மாதிரி வருது. அது மட்டும் இல்லாம அவ என்ன சொல்றானா, இப்போதைக்கு என்னால் இவ்வளவுதான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும், ஏன்னா நான் இது வந்து ஃபுல்லா அடாப்ட் பண்ணல. அப்படி அவ சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவ கழுத்துல வந்து கத்தி தான் இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம மியோன் தான். அப்படி அவ கழுத்துல கத்தி இருக்கும் போது அவ என்ன கேட்கிறானா, இந்த எவிடன்ஸ் போதுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அது சரி அப்ப நீ உண்மையிலே நம்குங் கிளான்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்னு. நான் இதை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா எங்களால கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து அக்கம்பெனியா ஏத்துக்க முடியாது. அதுவும் எதனாலனா உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, பியாங்க தான் காட்டுறாங்க. பியாங் வந்து ஒரு ஃப்ராக வந்து நெருப்புல வாட்டிட்டு இருக்கா. இதை பாக்குற சியோல என்ன கேட்கறானா, அவளை பார்க்கும்போது அவ அங்கதான் தூங்க போறா போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்றானா, ஆமா எனக்கும் தெரியுது அப்படி. அப்போ ஹீரோ வந்து பியாங்க பார்த்து என்ன நினைக்கிறானா, நான் அவளை ரிஜெக்ட் பண்ணப்போ அவ எதுவுமே பேசல, அதுதான் எனக்கு ஒரு நிம்மதி. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, நாங்க சின்சுவான் போலன்னு சொல்லி அவ எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா? எது எப்படியோ, ஆனா இப்ப நான் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சிறந்த விஷயம் அவளை வந்து கண்டுக்காம இருக்கிறது மட்டும்தான். அவ இங்க இருக்கிறதே நான் மறந்துடணும். சிஎல் வந்து பக்கத்துல இருக்கிறதா நினைச்சு ஹீரோ என்ன சொல்றானா, தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பண்ணிடாத, முக்கியமா அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுன்னு சொல்லும் போதே பார்த்தா சியோல அங்க காணோம். சியோல காணுமே ஹீரோ திரும்பி பார்க்கும் போது அவ பியாங் கூட உட்காந்து என்ன பண்றானா, இந்த ஃப்ராகோட ஸ்கின் இப்படிதான் உரிக்கணும்னு சொல்றா. அப்ப பாத்தீங்கன்னா சியோலோட ஷர்ட்டை பிடிச்சி அவரை இழுக்கிறாங்க பின்னாடி. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ என்ன கேட்கிறானா, நீங்க என்ன பண்றதா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அப்ப சியோல என்ன சொல்றானா, இல்ல அந்த பொண்ணு வந்து ஃப்ராக் சாப்பிடறதுக்கு போனா அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இங்க வந்து அமைதியா இரு, எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு தானே சொன்னேன், ஆனா நீ பண்ணிட்ட. உடனே ஹீரோ வந்து பியாங்க பார்த்து என்ன கேட்கிறானா,
நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ வந்து நம்குங் கிளான சேர்ந்தவன்றது. ஆனா எனக்கு ஒண்ணு புரியாத விஷயம் என்னன்னா, நீ எதுக்கு எங்க கூட வரணும்னு ஆசைப்படுற? அப்பதான் பியாங் என்ன சொல்றான்னா, அது வந்து எதுக்குன்னா, நான் வந்து பிரஸ்டீஜ் கிளான சேர்ந்த ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த மாரி ஒரு லேண்ட்ல வந்து நான் தனியா போறது நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு தான். அப்பதான் பியாங் வந்து வெட்கப்பட்டுட்டு திரும்பிட்டு என்ன சொல்றான்னா, இல்ல நாங்க எல்லாருமே ஒண்ணா தான் கிளம்பணும். ஆனா நான் வந்து நடு வழியில மிஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, எனக்கு தெரியும் இவளுக்கு கடந்த காலத்திலேயே வந்து ஒரு டைரக்ஷன்ல 0 சென்ஸ். இதனால தான் எனக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது. அப்போ ஹீரோ வந்து பியாங் கிட்ட என்ன சொல்றான்னா, நாங்க வந்து சின்சுவான் போல. ஆனா நீ எதுக்கு எங்கள ஃபாலோ பண்ற? அதுக்கு பியாங் என்ன சொல்றான்னா, இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அங்க தான் போறீங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றத பார்க்கும்போது நீங்க உண்மையிலேயே சின்சுவான் போலையா அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் கேட்ட சியோல் வந்து ஹீரோவையும் பியாங்கையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து ஷாக்லயே அவ என்ன கேக்குறான்னா, நம்ம சின்சுவான் அப்ப போலையா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோ வந்து பியாங் கிட்ட என்ன சொல்றான்னா, நாங்க வந்து உன்னை தடுக்க முடியாது. நாங்க போற டைரக்ஷன்ல நீ வர்றது. ஆனா நான் வந்து உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ பியாங் என்ன பண்றான்னா, அவளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. நான் வந்து நம்சுங் பியாங் அப்படின்னு சொல்றா. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ பியாங் என்ன சொல்றானா, இல்ல நான் வந்து என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டேன்ல, அப்போ உன்னை பத்தி நீயும் சொல்லு அப்படின்னு கேக்குறா. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட பேர் வந்து கு ஜூலியப் ஃப்ரம் த கு கிளான் அப்படின்னு சொல்றான். நம்மளுக்கு தெரியும் ஹீரோட பேர் வந்து அது கிடையாதுன்றது. ஜூலியப் வந்து லாஸ்ட் சாப்டர்ல நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கியிருப்பான்ல அவன் தான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து என்ன மன்னிச்சிரு ஜூலியப் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, இந்த 2 நாளும் இந்த பியாங் வந்து எங்களை தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. அப்போ பாத்தீங்கன்னா யாரோ கேக்குறாங்க, நீ அங்க பாத்தியா அனில் அப்படின்னு கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லுவோம். நீ அனில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கியான்னு கேட்டா அப்போ வந்து இல்லன்றதெல்லாம் யாருன்னு பார்த்தா சியோலும் பியாங்கும் தான் வராங்க 2 பேரும் ஒண்ணா. இந்த சியோல் வந்து சும்மா இல்லாம கேரேஜ்ல இருந்து இறங்கி போய் அந்த பியாங் கூடவே நடந்து வர ஆரம்பிச்சுட்டா. அதுவும் எதனால அவங்க 2 பேரும் நல்லா பேசுறன்ற ஒரே காரணத்துக்காக. இதனாலேயே நாங்க வேகமா போற இடம்லாம் இப்போ ஸ்லோ ஆயிடுச்சு. ஹீரோ என்ன பண்றானா, சியோல் நீ உள்ள வா அப்படின்னு கூப்பிடுவோம். அவ என்ன கேட்கிறானா, நீங்க இவளையும் உள்ள விடுவீங்களா அப்படின்னு கேட்கும். கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ சியோல் என்ன சொல்றானா, இல்ல அப்ப நானும் உள்ள வரல அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ என்ன கேட்கிறானா, உன்னை நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். பியாங் வந்து என்ன கேட்கிறானா, நானும் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கும். அதுக்கெல்லாம் கண்டுக்காம ஹீரோ அமைதியா இருந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து மியோன் கிட்ட என்ன கேட்கிறானா, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்கும். மியோன் அதுக்கு என்ன சொல்றானா, நம்ம மட்டும் நம்மளோட ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா ஒரு நாள்ல போயிருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றான். அப்படியே மியோன் என்ன கேட்கிறானா, எங்மாஸ்டர் எனக்கு ஒன்று புரியல. நீங்க எதுக்கு அந்த பொண்ணை நினைச்சு அவ்வளவு வருத்தப்படுறீங்க? நீங்க அந்த பொண்ணு கூட ரைட் பண்ண மாட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்கறான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, அப்ப எனக்கு இப்ப வேற வழியே இல்லையா அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்கும். சரி நம்மளோட முடிவை வந்து அங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்க போறான். இதோட சாப்டர் 18 முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு.